சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி யூடியூப் சார்பில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். புதுவையின் 31வது துணைநிலை ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்றார். புதுவையை பொறுத்தவரை 5வது பெண் துணைநிலை ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். மேலும் புதுவையில் பதவியேற்ற முதல் துணைநிலை ஆளுநராகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு மானியத்துடன் இடம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் இன்று அறிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு 50% மானியத்தில் இடம் வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களுக்கு இணையாக தென் மாவட்டங்களிலும் தொழில்துறை முன்னேற்ற வேண்டிய வகையிலே இந்த சிறப்பு சலுகையினை முதல்வர் அறிவித்துள்ளார். 3வது குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. குவாட் எனப்படும் அமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் நாற்கர கூட்டமைப்பு தான் இந்த குவாட் என அழைக்கப்படுகிறது. இதன் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. IPL ஏலம். தென்னாப்பிரிக்க வீரர் கிறிஸ் மோரிஸ் ரூபாய் 16.25 கோடிக்கு ஏலம். ராஜஸ்தான் அணிக்கு தேர்வு. நடப்பு 14வது IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக ஏலம் எடுக்கப்பட்ட வீரர். இதுவரை நடந்த IPL வரலாற்றில் மிக அதிகமான தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரரும் இவரே. வாட்ஸ்அப் போன்று இந்தியாவின் புதிய செயலி சண்டேஸ் அறிமுகம். வாட்ஸ்அப் செயலிக்கு இணையாக இந்தியாவின் சார்பில் புதியதாக செயலி சண்டேஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பின் அனைத்து வசதிகளையும் கொண்ட இந்த செயலி ஆப்பிள் பிளே ஸ்டோரில் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம். இதனை தேசிய தகவல் மையமான NIC நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வடிவமைத்துள்ளது. அசாம் மகாபாகு பிரம்மபுத்திரா நீர்வழி போக்குவரத்து தொடக்கம். இந்தியாவின் மெட்ரோ மேன் ஸ்ரீதரன் முதலில் டெல்லி மெட்ரோ 1995 தொடங்கி வைத்தவரும் திட்டத்தினை தலைமை பொறுப்பேற்று நடத்தியவர். பின்னர் திட்டத்தினை கொச்சி, ஜெய்ப்பூர், லக்னோவிலும் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்தவர். இவரே இந்தியாவின் மெட்ரோ மேன் என அழைக்கப்படுகிறார். திரு ஸ்ரீதரன். இஸ்ரோவின் 10வது தலைவர் சிவன். ISRO இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 10வது தலைவராக சிவன் உள்ளார். ISRO 1969 ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டது. இதன் முதல் தலைவராக விக்ரம் சாராபாயும் தற்போதைய தலைவராக சிவனும் உள்ளனர். விக்ரம் சாராபாயை தொடர்ந்து MGK மேனன், சதீஷ் தவான், UR ராவ், கஸ்தூரி ரங்கன், மாதவன் நாயர், K ராதாகிருஷ்ணன், சைலேஷ் நாயக், A கிரண்குமார் மற்றும் தற்போதைய தலைவரை சேர்த்து மொத்தம் 10 பேர் இதுவரை தலைவராக இருந்துள்ளனர். எய்ட்ஸ் நோயை குணப்படுத்தும் மருந்தினை சென்னை IIT விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மரங்களின் மாநகரம் ஹைதராபாத். 2020ஆம் ஆண்டுக்கான மரங்களின் மாநகரம் என்ற பெருமையை பெற்றுள்ளது ஹைதராபாத். 23 நாடுகளை சேர்ந்த நகரங்கள் பங்கு கொண்ட இந்த பட்டியலில் இந்த போட்டியில் அதிக மரங்கள் கொண்ட மாநகரமாக ஹைதராபாத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. நடந்து முடிந்த காவலர் தேர்வு 2020இல் நமது அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் சுமார் 15 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு உடற்தகுதி தேர்வுக்கு தேர்வாகியுள்ளனர். தேர்வு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.